என் பெயர் ரெபேக்காள். ரெபேக்காள் என்பதற்கு கனிவான மற்றும் அழகான பெண் என்று அர்த்தம். நான் நாகோர் மில்கால் பெற்ற பெத்துவேலின் மகள். நான் ஒரு நாள் தண்ணீர் கொண்டு வர துறவண்டையில் சென்றபோது வழிப்பிரயாணி ஒருவர் துறவண்டையில் காத்திருப்பதைக் கண்டு அவருக்கும் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வார்த்தேன். என் செயல்களை கண்ட அவர் தன் எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி என் வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது அவர் என் எஜமான் ஆபிரகாம் என்னும் அவருடைய குமாரன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்க என்னை அனுப்பினார் என்றும், நான் தண்ணீர் துறவண்டையில் வந்தபோது தேவனோடு உடன்படிக்கை செய்தேன். அதன்படி தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டு என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் விவரித்து கூறினார். இதை கேட்ட என் குடும்பத்தினர் உன் வாய்மொழி கேட்டனர். நான் அவர்களோட போக முழு மனதுடன் சம்மதித்தேன். என் குடும்பத்தினர் இதை கேட்டு நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தி அனுப்பினர். நான் ஈசாக்கிற்கு மனைவியான போது ஏசா யாக்கோபு என்னும் 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஏசா கானானிய பெண்ணை திருமணம் செய்ததினால் ஏதோமியருக்கு தகப்பன் ஆனார். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்ததினால் 12 சந்ததிகளை தந்து இஸ்ரவேலாக மாற்றினார். நன்றி. என் பெயர் நோவா. எனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நான் நீதிமானும் உத்தமமாய் இருந்தேன். நான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தேன். எனக்கு சேம், காம், யாபெத் என்னும் 3 குமாரர்களை பெற்றேன். பூமி கொடுமையினால் எங்கும் நிறைந்திருந்தது. அப்போது தேவன் எனக்கு சொன்னது, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. நீ கெப்பேர் மரத்தில் உனக்கு ஒரு பேயை உண்டு பண்ணி அதில் அறைகளை உள்ளும் புறமாக கீழ்பூசு. அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், நீளம் 300 முழமும் அகலம் 50 முழமும் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேய்க்கு ஒரு ஜன்னலை வைத்து அதை செய்து முடித்து அதன் பக்கத்தில் பேயின் கதவை வைத்து கீழ் அறைகளும் 2ஆம் தாட்டின் அறைகளும் 3ஆம் தாட்டின் அறைகளும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழ் ஜீவசாசம் உள்ள சகல ஜீவன்களை அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரவை வர பண்ணுவேன். உன்னுடன் கூட உன் மனைவிகளையும் உன் குமாரர்களும் உன் குமாரத்திகளின் மனைவிகளும் உன் மனைவியையும் பிரவேசிக்கலாம். உன்னுடன் கூட சகலவித மாம்சான ஜீவன்களில் உயிருடன் காக்கப்படுவதற்கு பேய்க்குள் சேர்த்துக்கொள். அதுக்கு ஆகாரம் மற்றும் மாம்ச சகலவித போஜன பதார்த்தங்களையும் உன்னிடத்தில் வைத்துக்கொள். நான் அப்படியே செய்தேன். தேவன் தனக்கு கட்டளையிட்ட எல்லாம் செய்து முடித்தேன். உன்னுடன் கூட உன் குமாரர்களையும் உன் குமாரர்களின் மனைவிகளையும் உன் மனைவியும் பிரவேசிக்கலாம். தேவன் தனக்கு கட்டளையிட்ட எல்லாம் நான் செய்து முடித்தேன். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. 180 நாள் மழை பெய்தது. பூமி எங்கும் மாய்ந்தது. இப்படி ஆண்டவர் என் குடும்பத்தையும் என்னையும் பேரழிவிலிருந்து மீட்டார். அப்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போது உங்களையும் காப்பாற்றுவார். என் பெயர் மரியாள். நான் இயேசுவின் தாய். எனக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நான் யோசேப்பு ஞானமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது நான் இருந்த வீட்டில் தேவன் பிரவேசித்து கொண்டிருந்தேன். மரியாள், நீ பயப்படாதே, ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்பொழுது நான் புருஷனை அறியேன்.
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்.